ட்ரை இருக்குதான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் படம் வந்து எண்டிங் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஒரு முழுமையற்ற ஸ்டோரியா இருக்கு. ஒரு எண்டிங் வந்து ஃபுல்லா சரியா புரியல. ஸ்லோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து ஓரளவுக்கு விறுவிறுன்னு ஓடிச்சு. ரெண்டாவது ஹாஃப்லாம் சுத்தமா இல்ல, படமே இல்ல. கலையரசன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த படத்துக்கு இப்போ பண்ணிருக்காரு. கண்டுபிடிக்கும். எல்லாரையுமே சொல்லலாம். அது யாருன்றதே கரெக்டா கெஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க எல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும். அது ஒரு 2-3 நாள் ஆனாதான் எல்லாரும் ஒரு கருத்து வைப்பாங்க. அதுலதான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு பார்த்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடிச்சா உங்களுக்கு எல்லாரையுமே சொல்லலாம் சார். அதுல இருக்கிற அந்த 4 கேரக்டருமே எல்லாரையுமே சொல்லலாம். அது இந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமா புதுசா இருக்கும். கண்டிப்பா புதுசா சார். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சார் படத்தோட ஒரு பிளஸ்ஸே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு. ராஜ்பிரதாப் நல்லா பண்ணியிருக்காரு. த்ரில்லிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் த்ரில்லிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃபும் நல்லா த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஒரு 2-3 டைம்ஸ் மூவி பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா புரியும். இந்த படம் ஸ்லோவா போற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் வேகமாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஸ்லோ தான். யாரும் கெஸ் பண்ண முடியுதா உங்களால? கெஸ் பண்ணலாம் சார். எல்லாரையுமே கெஸ் பண்ணலாம். அது ஆடியன்ஸ்க்கு தான் இருக்கு. இருக்காங்க யார் இதுன்னு கண்டுபிடிக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு. இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. கலையரசன் சார் சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் பிடிக்கலன்றமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் செம்மையா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆனா ஈஸியா உங்களால ஜட்ஜ் பண்ண முடியுது யாரு அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. பாக்குறவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பாப்பாங்க. எனக்கு வந்து அது எனக்கு வந்து எப்படின்னா த்ரில்லரா இருக்குன்னா நல்லா ஈகரா இருக்கு இன்னும் பாக்கணும் அப்படின்ட்டு. சூப்பரா இருக்கு படம். ஆமா, அது ரொம்ப கியூரியாசிட்டி. என்னன்னா எல்லாருக்குமே அது வந்து அதிகமாகறதுனால எல்லாருமே யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா பார்க்க தான் தோணும் தவிர வேற எதுவுமே வந்து ஐயோ என்ன இப்படி இருக்கு படம் அப்படிலாம் தோணல. இன்னும் வந்து ஜாஸ்தி கிரைம் இப்படி இருக்கும் அப்படிதான் தோணும். இல்ல வந்ததுல அதான் நான் சொல்றேன்ல, எல்லாருமே வந்து பாக்குறதுக்குள்ள நம்ம கையில கொடுத்துருக்காங்க யாரு கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அது சூப்பரா இருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதான் நம்ம கிட்ட சொல்றாங்கல்ல, யார் நிறைய பேர் கொலை பண்ணிருக்காங்க யாருன்னு கண்டுபிடிங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில எந்த படமும் அப்படி வந்தது இல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் அதனால சூப்பரா இருக்கு. ஆமா, இந்த படத்துல அவருக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் அது அவருக்கு பிடிக்கலன்ற இது வந்து கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் வைஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஓவராவும் இல்ல, மீடியமாவும் கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி. நல்லா இருந்தது பாஸ். சஸ்பென்ஸ் த்ரில்லரை விட சஸ்பென்ஸ் தான் இதில் மெயின். இது சஸ்பென்ஸ் கான்செப்ட் நல்லா இருந்தது. படத்துல வந்து கிளைமேக்ஸ் நம்ம கையில விட்டது அதுதான் அது. அதாவது இப்போ நம்ம இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இவங்கன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கையிலே சாய்ஸ் கொடுத்துட்டாங்க, நீங்களே யார் வேணா டிசைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நான் இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அது போயிடும். இல்லை கண்டிப்பாக யார் வேணா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் அது. ஆனால் அது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான இது தான். இல்லை கண்டிப்பாக பாஸ், எல்லாமே ஒரே கிளைமேக்ஸுக்கு கொண்டு வந்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஒரு புதுவான இது, எப்போவுமே ஒரு நியூ இது வந்தால் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இது வந்து இது டெஃபினட்டாக நல்ல ஒரு இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம இவங்களான்னு சொன்னால் அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க. ஸோ 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இதில் தான் இருக்காங்க. ஸோ யார் வேணால் அதில் இருக்கலாம். பட் யார் பண்ணாலுமே அது நியாயமான இது தான். கலையரசும் சரி, அப்புறம் விதார்த்தும் சரி, எல்லாரோட இதுவுமே இருக்கலாம். விதார்த்துக்கு வந்து வாய்ஸே கிடையாது, பட் ஆனால் அவரோட ஆக்ஷன் ஸ்பீக்ஸ். தமிழ் சினிமாவில் நான் வந்து இவ்வளோ வருஷமாக மூவி பார்த்துட்ருக்கேன். எல்லா சினிமாலேயும் இப்போ கொலையாளி யாருன்றது அவங்க கதையிலேயே சொல்லிடுவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட விட்டது. ஏன்னா நடுநொடியிலேயே ஸ்பேஸ் விட்டு ஊஸ் த கில்லர் அப்படின்னு இருக்கும். இது கடைசியில் முடிக்கும்போது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயத்தினால நடக்குது. அதுக்கு கெஸ் பண்ணுங்கன்னு மக்கள்கிட்ட விட்டது. மக்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூவியாக நான் பார்க்குறேன். ஸோ ஆக்டர்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே 3 நல்ல ஆக்டர்ஸு. அவங்க 3 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வித்தார்த்தியும் நம்ம கலையரசும் சொல்லுறதால, பட் சந்தோஷ் பிரதாப் ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஜானரில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வெளியே வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் அந்த காமெடிஸ் இதெல்லாம் நிறைய சீரியஸ் ரோல் தான் நான் பண்ணி அவரை பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து மனசாட்சி ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. கலையரசன் இவங்கெல்லாம் நார்மலாகவே நல்லா பண்ணுறவங்க தான். வித்தார்த் கூட டயலாக்ஸ் இல்லாமல் கன்வே பண்ணியிருக்காரு. ஸ்டோரியை டயலாக்கே இல்லாமல் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் ஃபினிஷ் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்னடா படம் முடிஞ்சிச்சான்ற மாதிரி இருக்கும். அது காரணம் என்னென்னா நீங்கள் தான் சொல்லணும், அது யார் கொலையாளின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி விட்டாங்க. அது வந்து ஒரு புதுவிதமாக நான் அட்டம்ப்டாக பார்க்குறேன். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். ஒன் டைம் நல்லா வாட்ச் பண்ணலாம்.
ஆமாம் டியூரேஷன் கம்மி தான். பட் அதுதானே இன்னைக்கு காலத்தில் நம்ம அதை ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது மாதிரி வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் அது ஒவ்வொருத்தரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுக்குனால தான் அது நடந்தது, இதனால தான் அது நடந்தது, நிறைய படம் அதை நோக்கி போடுவாங்க. பட் இது எல்லாமே நிறைய மக்களுக்கு புரிதல் அதிகம். தமிழ் சினிமா வந்து மக்களுக்கு நிறைய புரிதல் அதிகமாக இருக்கனால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இது எல்லாமே அந்தளவுக்கு காம்ப்ளிகேஷனான மூவி கிடையாது. பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள்.